அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் மை டிவி ஃபேமிலிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா முருங்கைக்கீரை வச்சு சாம்பாரும் ஒரு ஃபிஷ் ஃப்ரை தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு கத்திரிக்காவும் மாங்காவும் நான் எடுத்திருக்கேன். மீன் சங்கரா மீன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சம் சால்ட்டு, இஞ்சி பூண்டு எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் மசாலா நல்லா உதிராமல் நல்லா நம்மளுக்கு எல்லாம் கலந்து வரும். நம்ம இது மேக்னேட் பண்ணி வச்சிடலாம். நம்ம தால் செய்கிறதுக்காக துவரம்பருப்பு ஒரு 200 கிராம் நல்லா வாஷ் பண்ணி நம்ம ப்ரெஷர் குக்கரில் எடுத்துக்கலாம். 2 வெங்காயம், 3 தக்காளி, ஒரு 5-6 பச்சை மிளகா, ஒரு முழு பூண்டு நம்ம போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம், ஆயில் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆயில் எதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறமா தண்ணி நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவை விட கொஞ்சம் அதிகமாக நம்ம எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கத்திரிக்காவும் மாங்காவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் ப்ளூ கத்திரிக்காவை விட பச்சை கத்திரிக்காய் டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் இது எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாங்காய் மட்டும் கட் பண்ணும்போது நம்மளுக்கு வாய் ஊறும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒரு ஸ்லைஸ் சாப்பிட்டே ஆகணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இதை எடுத்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட்டும் கொஞ்சம் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப கிரேவிங்ஸ் ஆகிடுச்சு எனக்கு. மாங்காய் பார்த்தோன்னே இது நம்ம சாப்பிட்லான்னு ஒரு பைட் கடிச்சிட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு மாங்காய் சமைக்கும் போதே சாப்பிட பிடிக்கும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சாச்சு பாருங்கள். இப்போ பருப்பு கொஞ்சம் கூட தண்ணி வெளியே வராமல் சூப்பராக வெந்துடுச்சு. அதுக்காக தான் நம்ம ஆயில் சேர்க்குறோம். அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுக்கிற கத்திரிக்காய் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தனி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சாம்பார் தூள் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், நான் போடலை. அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு முருங்கைக்கீரை நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் நம்ம விட்டு எடுக்க போகிறோம். இந்த சாம்பார் முருங்கைக்கீரை வச்சு நிறைய விதமாக பண்ணுவாங்க, நானும் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒரு மெத்தடு. அதுக்கப்புறமா இது ஒரு விசில் வந்துட்ட பிறகு நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கிற மாங்காவை ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுடலாம். அதுக்கு தாளிப்பு கொஞ்சம் எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக வெங்காயம், கருவேப்பிலை நல்லா கருக விடுற மாதிரி நம்ம ப்ரௌன் ஆக்கிட்டு அந்த சாம்பாரில் நம்ம கொட்டிடலாம். சூப்பராக நம்மளுக்கு முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். முருங்கைக்கீரை வச்சு இன்னும் 2-3 ஸ்டைலில் நான் இன்னொரு வீடியோவும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஒரு தவா வச்சுட்டு நம்ம ஆயில் போட்டுட்டு மேக்னேட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா ஃபிஷ்ஷையும் 1 by 1 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா ப்ரௌனிஷாக பண்ணி எடுக்க போகிறோம். நான் திருப்பி போடும்போது பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் மசாலா உதிராமல் கரெக்டாக வந்திருக்கு. அதுக்கு தான் அந்த கொஞ்சமாக நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணுறது. நல்லா ப்ரௌனாக சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. சாம்பாரும் ஃபிஷ் ஃப்ரையும் செம காம்போ. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க.